நம்ம சுந்தரி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்போ ஊருக்கு வந்தீங்க? ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே, துப்பு துப்புன்னு வந்து நிக்கிறீங்களே. அப்படியே பக்கத்து ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் பாத்துக்க. சரி அப்படியே உன்னை பார்த்து போட்டு போலான்னு வந்தேன். எங்க உன் வீட்டுக்காரரு ஆளை காணுமே? அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. ஈவினிங் தான் வருவாங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் ஏதாவது சொல்லணுமா? ஏன் புள்ள, அதெல்லாம் இல்ல. நீ கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு, வயிற்றுல ஏதாவது புழு பூச்சி ஏதாவது இருக்கா? இல்ல நான் எப்பவுமே வயிற்ற கிளீனா வச்சிருப்பேன். அதனால எனக்கு வயிற்றுல புழு பூச்சிலாம் இருக்காது. உங்க வயிற்றுல புழு பூச்சி கரப்பான் பூச்சி எல்லாம் இருக்குமோ? ம், ஊரார் கையில தேன்வடிய என் மாமன் போய் நக்கினாராம். அந்த கதையா இருக்கு. எனக்கு இது வேணும் தான். நான் பாட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு ஊருக்கு போய் சேர்ந்தோமா இல்லாம வந்து உன்கிட்ட கேட்டேன் பத்தியா. நீ இப்படி கிட்டலாம் பேசுவேன். பாத்துக்கேன் நான். கல்யாணம் ஆனா போதும் வந்துருவானுங்க. வயிற்றுல புழு இருக்கா பூச்சி இருக்கான்னு வேற மயிறு கிடையாது விடுங்க. ஏங்க, இந்த பீச் சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இங்க கூப்பிட்டு வந்ததே இல்லையே நீங்க. இந்த பீச் பேர் என்னது? இதுதாம்மா கோவளம் பீச்சு. ஆமா, இங்க அடிக்கடி வர முடியாதுல, ரொம்ப தூரம் இல்ல, அதனால பாத்துருக்க மாட்டேன். டேய் சங்கரே, டேய் இங்கடா திரும்பி பாடுறா. டேய் மாப்பிள, வாடா வாடா, எவ்வளவு நாளா சொல்ல பாத்து. ச்சே, நம்ம காலேஜ் படிக்கும்போது கெத்தா இருந்துமே. என்னடா பண்ற இப்ப நீ? நான் ஐடி கம்பெனில வேலை பாக்குற மச்சான். நீ என்ன பண்ற? நமக்கு ஐடில ஒர்க் ஆகலடா. நம்ம பிசினஸ் தான். நீ என்ன பொண்டாட்டி கூட தனியா வந்திருக்க? பசங்களா எங்க? அது இல்ல மச்சான், இன்னும் பிளான் பண்ணல. பிளானிங்ல தான் இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா, சரி சரி மச்சான். அடுத்த வாட்டி நம்ம பார்க்கும்போது புள்ள குட்டியோட தான் இருக்கணும். என்ன வரேன்டா. நீங்க இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே, வந்துருவானுங்க. புழு பூச்சி இல்லையா? இது பிளான் பண்ணிருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு. ச்சே. ஏன் சங்கர், இங்க வாழை. எங்க உன் பொண்டாட்டி? அவளையும் கூப்பிடு. நானும் பாக்குறேன், வீட்டுக்கு அவ்வளவு பேர் வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க. ஒருத்தனோட நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்காவது நீங்க போறீங்களா? ஒருத்தரும் போக மாட்டீங்க. ஆனா நீ பத்திரிக்கை வச்சா மட்டும் எல்லாரும் வரணும் எதிர்பார்க்கறது எந்த கணக்குல இது? ஏத்தே, அவிய வந்து பத்திரிக்கை வைக்கிறாவ, சும்மாவா வைக்கிறாவ? நீங்களே பாக்குறீங்கல்ல. பத்திரிக்கை வச்சு ஃபங்க்ஷனுக்கு போனா போதும். ஒருத்தரும் வந்துட்டு நீ சாப்பிட்டியலா, எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியலா, அதை பத்தி கேட்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளா ஆயிடுச்சு, ஏதாவது தொடர்ந்துகிட்டே இருக்கியா, கர்ப்பமா இருக்கியா, இதை பத்தியே பேசுறாங்க. அப்ப நம்ம மனசு கஷ்டப்படுமா? அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு போக வேணாம். ஏமா, சொந்த பந்தம்லாம் 4 பேர் கூடலாம் அப்படி இப்படி பேசலாம் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம காதல வாங்கி கூடாது. சரியா? இதுக்கு கிளம்புங்க, முதல்ல இந்த ஃபங்க்ஷன் நம்ம போயிட்டு வருவோம். எம்மோ தாய் கிழவி, அப்ப நீ இதே வேலைதான் பாக்குற. நீயும் உன் செட்டு கூட சேர்ந்துட்டு எவன் ஒருத்தன் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் குழந்தை இல்லையா, அவனும் இதே கேள்விதான் நீங்க கேட்டு எடுத்துறீரியா? மாப்பிள, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மாமா நல்லா இருக்க மாமா. நீங்க எப்ப வந்தீங்க ஊர்ல இருந்து? மாப்பிள, நான் வந்து இருக்கட்டும். வீட்டுல எல்லாம் விசேஷமா? மாப்சே, உனக்கு மீசெல்லாம் கட்ட மீசன் நினைச்சு நல்லா மோப்பம் பிடிச்சதே. வீட்டுல விசேஷம்னா வீட்டுல கறி பிரியாணி ஆக்கி போட்டுருக்கா, போய் நல்லா தின்னுட்டு போ. எப்படா இப்பதான் வயிற்றுல நீ பாலை வாத்தலாம் அவனே. நம்ம பரம்பரை எவனுக்கும் 1 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லாம இருந்தது இல்ல. நீ 6 மாசம் குழந்தை இல்லாம இருந்தோட நான் பதறிட்டேன். இப்பதான் நீ விசேஷம் இருக்க. இப்பதான் நமக்கு நெஞ்சில் அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கு. போய் கறி ஒரு பிடி பிடிச்சிடுறேன். மக்கு மாமா, மண்டையில முடியா இல்ல நினைச்ச மூளை இல்லையால. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீர் என்ன பேசிட்டு இருக்கோம்? நமக்கு அறிவு இருந்து வச்சிருக்கா வச்சு போய் நல்லா மூக்கு பிடிக்க திருட்டு ஊரை பார்த்து கிளம்புவோன்னு பார்த்தா விசேஷம். நீ இந்த விஷயத்துல வந்து பேசுறியோ? ஏன் உங்க மாதிரி ஆட்களுக்கு வேற வேலை இல்லையா? ஏன் மாப்பிள்ள, விடு விடு விடு, ஏன் கோவப்படுற? நான் தெரியாம கேட்டுப்பட்டேன். கறி விருந்துல நான் சாப்பிட்டு பொறுமையா போறேன். நீ கோச்சுக்காத. கீதா, எப்படி இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சுல உன்னை பார்த்து. காலேஜ் டேஸ்ல பார்த்தது. சே, இப்பதான் நம்ம பாக்குறோம். எப்படி இருக்க? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? லக்ஷ்மி, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எங்க வீட்டுல எல்லாம் சூப்பரா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் சூப்பரா இருக்காங்கடி. வேற என்ன, நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டச்அப்ல இருக்கியா? அட நீ வேற போடி. ஒருத்தி ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றா. கட் பண்ணிட்டு கான்டாக்ட் நவ், மெசேஜ் மீ லேட்டர் அப்படின்றாளுங்க. நீ வேற. ஆமா, உனக்கு மேரேஜ் ஆச்சுல? எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுதுடி. எனக்கு குழந்தை இல்லாதது கூட ஃபீலிங்கா இல்ல. என்னால எங்கேயும் போக முடியல தெரியுமா? யாரை பார்த்தாலும் இதே கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப லாஸ்டா ஒன்னதான் பாக்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு. நீயும் இதே கொஸ்டின் தான் கேட்கற. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? ஏச்சி லூசு, இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவேன். சரி, இந்த கோயிலை விட ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் நான் சொல்றேன் பார். புற்றலூர்னு ஒரு ஊர்ல அந்த கோயில் இருக்கு. அங்க போய் நீ வந்து ப்ரே பண்ணனா கண்டிப்பா உனக்கு குழந்தை நிற்கும். எனக்குமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அங்க போய் ப்ரே பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து குழந்தை நின்றுச்சு. நீ ட்ரை பண்ணி பாரு, சரியா?